வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய காலை நேர போர் வியூகம் மிகவும் ஆபத்தானது என்று ஆல்பர்ட் டாக்சியான் ஈரானிய பொருளாதார நிபுணர் காலை வெளியிட்டிருக்கின்ற செய்தி மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. எதற்காக ஆபத்தானது என்றால், ஈரான் மீது போர் ஒன்றை நடத்துவதன் மூலமாக வெற்றி பெற முடியாது என்பது இப்பொழுது ஏறத்தாழ தெளிவாகிவிட்டது. இரண்டாவது கட்டமாக பொருளாதார முற்றுகையை பயன்படுத்தி ஈரான் மீது தொடர்ந்து பொருளாதார தடைகளை அதிகரிப்பதன் மூலமாக ஈரானுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துவதன் மூலம் மக்கள் கிளர்ச்சி நிலையை அடைந்து இன்றைய ஈரானிய ஆட்சியாளர்களை வீழ்த்துவதற்கு அல்லது அவர்கள் விட்டு கொடுத்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு ஏற்ற வகையில் அமெரிக்காவினாலும் அமெரிக்க நட்பு நாடுகளினாலும் எதுவும் செய்ய முடியாத நிலையில் கடைசியில் உள்நாட்டு பொருளாதாரத்தை அவர் ஆதாரமாக எடுத்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. இதற்கான காரணங்களை அமெரிக்க அதிபருக்கு அவர்களுடைய நிபுணர்கள் இப்பொழுது தொடர்ந்து விளக்கி, போர் ஒன்று வேண்டாம், பொருளாதார தடைகளை தொடர்ந்து மேலும் 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 அதிகரித்து கருப்பு பட்டியல்களை உச்ச நிலைக்கு கொண்டு வாருங்கள் என்று குறிப்பிட்டதன் பின்னதாக இப்பொழுது படிப்படியாக ஈரான் மீது பொருளாதார தடைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈரானுடைய பொருளியல் நிபுணர் கூறுகின்ற பொழுது, இன்று ஈரானுடைய பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் இருப்பது உண்மைதான். ஈரானுடைய பொருளாதாரம் இரத்தம் கக்கியபடி கீழே விழுந்து கிடக்கின்ற ஒரு நோயாளி போல விழுந்து கிடக்கின்ற நிலைதான் இப்பொழுது இருக்கின்றது. சாதாரணமான பொருட்களினுடைய விலை 130% உயர்வடைந்து இருக்கின்றது. இது ஆபத்தான ஓர் உயர்வாக இருக்கின்றது. இரண்டாவதாக, ஒட்டுமொத்தமாக அனைத்து பொருட்களினுடைய விலை 62% உயர்வடைந்திருக்கின்றது. ஈரானுடைய நாணயம் வலு குன்றிய நாணயமாக மாறி இருக்கின்றது. சாதாரணமாக மத்திய தரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈரானிய மக்களில் ஒருவர் கூறுகின்ற பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில் நடுத்தர மக்கள் குழுவாக இருந்த தான் உயர் மட்டத்திற்கு செல்வதாக நடத்திய போராட்டத்தை கைவிட்டு விட்டேன் என்றும், இப்பொழுது நடுத்தரத்தையே காப்பாற்ற முடியாத நிலைக்கு வந்து நடுத்தரத்தில் இருந்து மிகவும் கீழ்மட்ட நிலைக்கு தான் வீழ்ச்சியடைய போகின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதை இன்று தான் திட்ட தெளிவாக உணர்வதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். அதேவேளை சாதாரணமாக ஈரானியர்கள் கலை படைப்பு மிக்கவர்கள், எழுதுவது அதிகம், கடைகளில் கடதாசியினுடைய விலையை அதிகரித்து விட்டது. முன்னர் சாதாரணமாக 10 பாக்கெட்டுகளில் A4 கடதாசிகளை வாங்குகின்றவர்கள் இன்று ஒரே ஒரு பாக்கெட்டை மட்டும் வாங்குகின்றார்கள் என்பது இதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. பல பொருட்களினுடைய விலை 190% உயர்வடைந்திருக்கின்றது. இதனால் ஈரானினால் உள்நாட்டு பொருளாதாரத்தை நிர்வகிக்க முடியாத நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான் சாதாரண சிறிய குடித்தொகை உடைய நாடு அல்ல, பிரமாண்டமான குடித்தொகை உள்ள ஒரு நாடு. எனவே எல்லோருடைய பசியையும் தீர்க்கக்கூடிய அளவிற்கு ஈரானுடைய பொருளாதாரத்தை பரவலாக்கம் செய்யவும், அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசிற்கு யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாக போர் புரிகின்ற நிலையும் ஈரானுடைய சக்திக்கு மீறிய செயலாக இருப்பதனால், இந்த சக்திக்கு மீறிய பாரத்தை தூக்கி கொண்டு நடக்கத்தான் தெரியும், பாரம் சுமக்கத்தான் தெரியும் என்பது போல இந்த சுமை ஒரு கட்டத்தில் ஈரானை நடக்க முடியாமல் வீழ்த்திவிடும் என்று டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது மனப்பால் குடிக்க தொடங்கி இருக்கின்றார். ஆனால் இது உண்மையா என்றால், இது போன்ற தடைகளுக்கு ஈரான் மிக நீண்ட காலமாக பயிற்சி எடுத்து வந்துவிட்டது. இந்த தடைகளினால் ஈரானை வீழ்த்திவிட முடியும் என்பது ஓர் ஆபத்தான வியூகமாகவே அமையும். ஈரான் வீழ்ச்சியடைய சமகாலத்தில் அமெரிக்காவும் வீழ்ச்சியடைந்து கொண்டே செல்லும் என்பதை அமெரிக்க அதிபருக்கு யாரும் எடுத்துரைக்கவில்லை என்பதையும் இந்த கட்டுரை உணர்த்துகின்றது. அதேவேளை அமெரிக்க அதிபர் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம், வியட்நாமில் கடைபிடிக்கப்பட்ட ஒரு போர் முறைதான் இது. வியட்நாமிய மக்கள் சகல நெருக்கடிகளுக்கும் தங்களை தாக்கு பிடித்துக் கொண்டு அமெரிக்கர்களை தோற்கடிக்கும் வரை அவர்கள் பின்வாங்கவில்லை. ஆப்கானிஸ்தானிலும்
மேலும் இதுதான் நடைபெற்றது. கடைசி வரை அவர்கள் பின்வாங்கவில்லை. அமெரிக்கா வெளியேற வேண்டிய சூழல் வந்தது. அமெரிக்காவை பொறுத்த வரையில் வறுமை, ஏழ்மை, கஷ்டம் போன்ற விடயங்களை அமெரிக்க அரசினுடைய ஒட்டுமொத்த நபர்களினால் தாங்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. டொனால்ட் ட்ரம்பினுடைய தடைகள் அமுலுக்கு வந்தாலும் அது போதிய பயனை தருவதற்கு நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் அமெரிக்க அதிபரனுடைய தேர்தல் இதோ நவம்பர் வந்துவிட்டது. அதன் பொழுது இது எந்த பயனையும் தராது என்றும் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய புதிய வியூகம் சரியானதா தவறானதா என்பதை உணர்த்துவதற்கு நீண்ட காலம் எடுக்காது. எனினும் இதுதான் 24 மணி நேர நிகழ்வாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் எதை சொன்னாலும் அதை முன்பின் யோசனை இன்றி எடுத்துரைக்கின்றவர் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் கரோலைன் லெவிட். இந்த பெண்மணி கூறிய கருத்துக்கள் ஆழ்ந்து சிந்திக்கப்பட வேண்டியவை. அழகான பெண்களை காட்சி பொருளாக நிறுத்தி அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை நாடகம் ஆடுகின்றதா என்று சிந்திக்க வேண்டிய அளவுக்கு பல கருத்துக்களை இவர் அமெரிக்க அதிபர் நினைப்பதை கூறி வந்தார். இப்பொழுது பதவி விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். இவர் பதவியில் இருந்து வெளியேறுவதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதி செய்திருக்கின்றார். எதற்காக இவர் பதவி விலகுகின்றார்? கடந்த மே மாதம் 1ஆம் தேதி இவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இவருக்கு 2 பிள்ளைகள் உள்ளது. பிள்ளை பிறந்த பின்னர் எடுத்துக்கொண்ட விடுமுறையின் பின்னர் வேலைக்கு வந்த சில மாதங்களிலேயே வேலையை விட்டு விலகுவதாக இவர் அறிவித்திருக்கின்றார். இவர் பிரசவ விடுமுறையை எடுத்து செல்லுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்ற சில ஆண்டுகளே இருக்கின்ற பதவி காலத்தில் இதை தாக்குப்பிடிக்க முடியாது என்பதை அவர் பேசவில்லை. இருப்பினும் வெள்ளை மாளிகையினுடைய மிகச் சிறந்த செய்தி தொடர்பாளர் இவர் என்று பாராட்டி வழங்கி அவரை அனுப்பி வைத்திருக்கின்றார். வருகின்ற நவம்பர் தேர்தலில் முக்கியமான தேர்தல் பிரச்சார கடமைகளை பின்னிருந்து இவர் செய்வார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. தன்னுடைய குடும்ப சுமைகள் காரணமாக பதவியில் இருந்து வெளியேறுவதாக தெரிவித்திருக்கின்றார். இதுதான் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையின் நிலையாகும். வணக்கம் பிரபுகளே. சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.